நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல ராகுவும் இருந்தா என்ன விதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய உதாரண ஜாதகங்களையும் இந்த பதிவின் இறுதியில பார்க்கலாம். முதல்ல 5ஆம் இடம் என்பது எண்ணத்தை குறிக்கக்கூடிய இடம். எண்ணம், கருத்து, சிந்தனை 5ஆம் இடம் குறிக்கும். 11ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஆசை நிறைவேறுவதை குறிக்கும். தெளிந்த அறிவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சிந்தனையின் செயலாக்கத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது 5ஆம் இடம் சிந்தனை என்றால் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஸ்தானம் 5க்கு 7ஆக வரக்கூடிய 11ஆம் இடமே. அதனால இது சிந்தனையின் செயலாக்கம் என்று 11ஆம் இடத்தை அழைக்கப்படுகிறது. அறிவு கலைகள் குறிக்கக்கூடிய வீடு 11ஆம் வீடு ஆகும். 5ஆம் வீடு திரிகோண ஸ்தானமாகும். 11ஆம் வீடு உபஜய ஸ்தானமாகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். இதுல கர்ம கிரகமான கேது அமரும் பொழுது நமது பூர்வ புண்ணிய பலனை வலுத்து தரப்போகின்றது அல்லது பூர்வ புண்ணிய பலனை வலுத்து செயல்படுத்த போகின்றது அப்படிங்கிறது குறிக்கின்றது. 11ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் அமரும் பொழுது அது ஏதேனும் ஒரு துறையில ஜாதகரை திறமசாலியாக ஆக்கினாலும் கூட எதிலுமே திருப்தியான நிலை இல்லை என்று சலித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகரை வைத்திருக்கும். பொதுமக்கள் தொடர்பு அதீதமாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் 11ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கிடைக்கும். அதிக எதிர்பார்ப்பில்லாத சேவை மனப்பான்மையோடு செயல்படும் பொழுது ஜாதகருக்கு நிறைய வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனா 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ஜாதகரை ஞானியாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். கற்காமலேயே யாரிடமும் பயிலாமலேயே பல்வேறு விஷய ஞானம் உள்ள நபராக ஜாதகரை மாற்றும். சிந்தனை சிற்பிகளாக இவர்கள் இருப்பார்கள். பூ உலகிற்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அறக்கட்டளை நிறுவக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தர்ம ஸ்தாபனம் நடத்தி நிறைய தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் ஜாதகர்களுக்கு ஏற்படும். ஆனா இவர்களுக்கு இல்லற சுபிக்ஷம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை என்றாலும் கூட அவர்கள் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பாதிப்பார்கள், இன்ஃபுளுயன்ஸ் செய்யக்கூடிய நிலையில இருப்பார்கள். அதன்படி 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது 7ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு லக்னத்தையும் பாதிக்கவே செய்யும். வாழ்க்கையில பல்வேறு ஏற்ற இறக்கத்தை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து ஜாதகரை முழு ஞானியாகவே ஆக்கிவிடக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இட கேது 11ஆம் இட ராகுவால் ஏற்படும். 5ல கேதுவும் 11 ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருதார அமைப்பு அல்லது இல்லற சுகமின்மை அல்லது குழந்தை ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அல்லது தனது வயதை விட மூத்த பெண்ணை மணக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தரும். இப்ப 5ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தனியாக பார்ப்போம். முதல்ல 5ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எதையுமே விரைவாக கற்கும் ஆற்றலோடு ஜாதகர் இருப்பார். நிறைய புதிய விஷயங்களை கற்கக்கூடிய தேடி தேடி கற்கக்கூடிய ஆர்வம் ஜாதகருக்கு இருக்கும். பல மொழிகள் பேசக்கூடியவராக இருப்பார். கலைகளில் அல்லது கலைத்துறைகளில் நிறைய ஆர்வமும் ஞானமும் ஜாதகருக்கு உண்டாகும். படைப்பாற்றலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இட கேதுவுக்கு உண்டு. ஆராய்ச்சி மனப்பான்மை ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். எதையுமே அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து விசாரித்தே அதை உணரக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர்கள் இருப்பார்கள். மதத்தின் மீதும் மதம் சார்ந்த தத்துவங்களின் மீதும் அதீதமான ஆர்வம் ஜாதகருக்கு உண்டாகும். இதன் மதத்தின் மீது நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு இருக்கும். தனிமையை நாட வைக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கும். குடும்பத்தினர்கள் நண்பர்கள் இருந்தாலும் கூட அவர்களை விட்டு மனதளவில் தனித்தே இவர்கள் இருப்பார்கள். அமானுஷ்ய விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஏன், எதற்கு, எப்படி, இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு தெளிவு வரக்கூடிய ஞானம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, பிலாசபி, சோசியாலஜி, ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மற்ற கிரகத்தோடு இணைவு பெறும் பொழுது அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பலன்களை கணிக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிலாசபி, சைக்காலஜி, சோசியாலஜி, ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் இந்த துறைகள்ல ஜாதகரை நிபுணராக்கும். ஒன்று அதீதமான மத நம்பிக்கையோடு ஜாதகரை வாழ வைக்கும். அப்படி இல்லைன்னா கடவுளை இல்லை என்று சொல்ல வைக்கும் குணம் இந்த 5ஆம் இட கேதுவுக்கு உண்டாகும். பொதுவாகவே இவர்களுக்கு மனம் எதிலும் அதிகமாக லயிக்காது, பற்றற்று இருக்கும். ஆனா அடிக்கடி மனச்சோர்வு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு. அப்படி அந்த அதர் ஹேண்ட் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 11ஆம் இட ராகு முயற்சிகளின் மூலம் ஆசைகள் நிறைவேற வைக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படுத்தி தருவார். தன்னுடைய ஆசைகள் எண்ணங்களை பூர்த்தியாக வேண்டி தைரியத்துடனும் உறுதியுடனும் செயல்படும் ஆற்றலை ஜாதகருக்கு தருவார்.
ஒரு பெரிய நட்பு வட்டத்தை ஜாதகர்களுக்கு உண்டாக்குவார். மேலும் நண்பர்கள் வட்டத்தில் ஜாதகரை ஒரு முக்கிய இடத்தை பெற வைப்பார். அதாவது நண்பர்கள் மத்தியில இவரே ஒரு முக்கியமான நபராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தங்களுடைய தேவைக்காகவும் தங்கள் வாழ்வின் உயர்வுக்காகவும் ஜாதகரை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவார். ஊக வணிகம், அதாவது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு போன்ற ஊக வணிகத்தின் மூலம் ஏற்றம் தருவார். செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். தொழிலில் புதுமையான யோசனைகளை புகுத்தி தொழிலில் வெற்றி பெற வைப்பார். வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக ஏற்றம், நல்ல பேச்சு திறன் இருக்கக்கூடிய அமைப்பாக ஜாதகருக்கு உண்டாக்குவார். ஜாதகர் சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். தங்கள் சுயநலத்திற்காக அடுத்தவர்களை பயன்படுத்தவும் தயங்க மாட்டார்கள் இவர்கள். தந்தையுடனான உறவும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தருவார். இப்ப ஒரு சில உதாரண ஜாதகத்தை வைத்து நாம பார்க்கலாம். முதல்ல ஆதிசங்கரருடைய ஜாதகம். இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராகும் சேர்க்கை. இவர் இளமையிலேயே துறவு கொண்டவர் ஆவார். தத்துவ ஞானி, மாபெரும் தத்துவ ஞானி, அத்வைத தத்துவத்தை உலகுக்கு விளக்கியவர். இவருக்கு 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. இவருக்கு சனியும் குருவும் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதனால வயிறு பிரச்சனைகள் ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்தது. 5ஆம் இடம் வயிறையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால கேது அங்க இருக்குவதும் அதீதமான அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். அதனால இவரும் பாத்தீங்கன்னா அதீதமான வயிறு பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டார். பைல்ஸ் பிரச்சனையால அதீதமான அவதிக்குள்ளானார் ஆதிசங்கரர் அவர்கள். இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை விழுகின்றது. ஆக இங்க சனி குரு பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. இதுக்கு அடுத்த ஜாதகம் பார்ப்போம். அடுத்து ராமானுஜர் அவர்களுடைய ஜாதகம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. இவர் குருவையே சிஷியனாக பெற்றவர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞானி ஆவார். இவர் வசிஷ்ட துவைதத்தை தத்துவத்தை உலகுக்கு விளக்கியவர் ஆவார். இல்லறத்தில் துறவரத்தை கடைபிடித்தவர் இவர். ஆக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டது. அதுக்கடுத்து அண்ணா அவர்களுடைய ஜாதகம். அண்ணா அவர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. இவர்கள் நம்ம மேல பார்த்த ஆதிசங்கர, ராமானுஜர், அண்ணா அவர்கள் எல்லாருக்குமே புத்திர பாக்கியத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிடுச்சு. அறிஞர் அண்ணாவும் அவர்களும் மாமேதை ஆவார். பேச்சாற்றல் மிக்கவராக ஜாதகர் இருப்பார். இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல அண்ணாவும் பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார். சமயோஜித புத்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த 5ஆம் இட ராகு கேதுக்களுக்கு உண்டு. அதே போல அண்ணா அவர்களும் இருந்தார். தெளிந்த அறிவு அண்ணா அவர்களுக்கு இருந்தது. அதுக்கடுத்து கண்ணதாசன் அவர்களுடைய ஜாதகம். இவருக்கு 5ஆம் இடத்துல கேது, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்க. கண்ணதாசனுக்கு 15 குழந்தைகள் அப்படிங்கிறது தெரியும். ஆனா மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புத்திர பாக்கியத்தை பாதிக்கும்னு கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடாது. கண்ணதாசன் அவர்களுக்கு குரு ஆட்சி நிலையில இருக்கிறதுனால அடுத்தடுத்து குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதே போல உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனோடு பரிவர்த்தனையாகி அவரும் ஆட்சி நிலையில வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அதனால கண்ணதாசனுக்கு நிறைய குழந்தைகள் பாக்கியம் கிடைத்தது இறைவனின் அருளால. அதுக்கடுத்தாப்புல உங்களுக்கு வள்ளலார் அவர்களுடைய ஜாதகம். வள்ளலாரும் பாத்தீங்கன்னா இல்லறத்துல, அதாவது திருமணம் செய்து கொண்டு உடனே துறவரத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு ஜாதகத்துல குடும்ப சுகம் இல்லை, இல்லற சுகம் இல்லை, குழந்தை பாக்கியம் ஜாதகருக்கு கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்துல நீச்ச செவ்வாயோடு கேது இணைந்திருக்கின்றார். இவரும் தத்துவ ஞானி, மாபெரும் தத்துவ ஞானி, நம்முடைய கண் முன்னே வாழ்ந்த சித்தர் பெருமகனார் வள்ளலார் ஆவார். இவர் படிக்காத மாமேதை. இவர் எழுதிய புஸ்தகம்லாம் மிக அற்புதமான புஸ்தகங்களாகும். ஆக நாம் இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் என்ன விதமான பலன்களை தருவார்கள், அதோடு ஒரு மாபெரும் தத்துவ ஞானிகள் மாமேதைகளுடைய ஜாதகங்கள்ல எவ்வாறு 5ஆம் இட கேதுவும் 11ஆம் இட ராகுவும் பலன் அளித்தது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இந்த பதிவு யாருக்கெல்லாம் விருப்பப்பட்டு பார்ப்பார்களோ கேட்பார்களோ அவர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.